அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் சாஸ்தா சிவாங்க. நான் ஈரோட்டில் ரியல் எஸ்டேட்டு பல மக்கள் தொடர்பாக ஒரு 23 வருஷமாக பணி செஞ்சுட்டு வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டாக்டர் ராஜாசிங் அண்ணாஜி கூட ஒரு அற்புதமான ஒரு கழக அமைப்பில் என்னை நினைச்சிருக்கிறாரு. அதனுடைய தலைவர் பார்த்தீங்கன்னா சார் இருக்காரு. சட்ட உரிமை கழகம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு எல்லாத்துக்கும் அறியாமையில தான் பல பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சு அதை எளிமையான முறையில் பொதுமக்கள் அனைவருக்கும் போய் சேருங்கிற நோக்கத்துல ரொம்ப காலமா தொடர்ந்து பணியாற்றிட்டு இருக்காரு. இதை ஒரு பெரிய அமைப்பாவே உருவாக்கி கடந்த 1.5 வருஷமா எல்லா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பை விட மிக வேகமா ஒவ்வொரு கட்டமைப்பும் ஒவ்வொரு பொறுப்பாளரையும் தேர்வு செய்து அவர் எல்லா தமிழ்நாடுகளும் சுற்றுலா பண்ணிட்டு இருக்காரு. லீகல் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, இலவச சட்ட விழிப்புணர்வு முகாம் சொல்லிட்டு அற்புதமான முறையில பொதுமக்கள் அனைவருக்கும் பயன்படுற வகையில அவர் செயலாற்றிட்டு வர்றாரு. முதல்ல அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே நேரத்தில் பொதுச் செயலாளர் அவர்கள் ஜே சொர்ணா ஜெகன் சார் அவர்கள் பாத்தீங்கன்னா அவரும் கூட பிசினஸ் கூட, அதாவது பாமர மக்களுடைய பிசினஸ் நலிவடைஞ்சிருந்தாலோ இல்ல அது செயலாக்கமாகாம இருந்தாலோ இல்ல தொய்வு ஏற்பட்டிருந்தாலோ அதை கூட அவங்க ஒரு விழிப்புணர்வு முகாம் நடத்தி பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை இந்த பொதுச் செயலாளர் அவர்கள் கொடுத்துட்டு வர்றாரு. சின்ன வயசா இருந்தாலும் பெரிய கொள்கையோடு பெரிய லட்சியத்தோடு வந்திருக்கிறாங்க. ஒரு மனிதன் பிறந்த நாள்ல இருந்தே அந்த சட்ட உரிமை நமக்கு தேவைப்படுது. அந்த சட்ட உரிமையை தெரிஞ்சுக்காத மக்கள் தான் இன்னும் பாமரனாவும் ஏமாளியாவும் பொருளாதாரத்தில் மேம்பட முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி மக்களை கரை சேர்க்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட சட்ட உரிமை கழகத்துல என்ன இன்றைய நாள்ல ஒருங்கிணைந்த தலைவரா அறிவிச்சிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஈரோடு மாவட்டத்துல டாக்டர் அண்ணாச்சி அவர்களையும் பாத்தீங்கன்னா ஒரு தொகுதி தலைவரா அறிவிச்சிருக்கிறாங்க. அதை பத்தி நாங்க சொல்றதோட தலைவர் அவர்கள் சொல்லுவாங்க. அவருடைய ஆசை நம்மளுடைய மக்களுடைய அறியாமையை போக்குறது தான். அதனால அனைத்து மக்களுக்கும் இலவசமாகவே சட்ட விழிப்புணர்வு முகாம் கிடைக்கிறத நினைச்சு நீங்க சந்தோஷப்படுங்க. அது அதிவிரைவில் இதை பத்தி விழிப்புணர்வு நிறைய உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு நாங்க அவங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்கிறோம். தேங்க்யூ. நண்பர்கள் இருவரும் நம்மளுடைய கழகத்தில் இணைந்திருக்கிறது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. மிகுந்த ஒரு அனுபவம் உள்ளவர்களா 2 பேரும் இருக்காங்க. அவங்க நிறைய ஆலோசனைகள் கொடுத்தாங்க. முக்கியமா போதை விழிப்புணர்வு, அதை நம்ம எப்படி எடுத்து கொண்டு போனோம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை, அவங்களுடைய அனுபவங்கள், அவங்களுடைய சமூக சேவையுடைய அனுபவங்கள் எல்லாத்தையுமே பகிர்ந்துகிட்டார். பொதுச் செயலாளர் ஜெகன் மற்றும் நான் இணைந்து நேர்மையாகவே இந்த கழகத்தை கொண்டு போறதுனால இறைவனுடைய ஒரு கிஃப்டாவே இவங்க 2 பேரும் நண்பர்கள் இருவரும் இணைந்ததுக்கு நான் இறைவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சட்ட விழிப்புணர்வு என்ற மக்கள் பணி செய்து நிறைய மக்களுக்கு பயனுள்ள வகையில் இருப்போங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே.